Hi all, welcome back to our session. June 2024 June month oda current affairs la appointments வந்து நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் நியூஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம், கவர் பண்ணிட்டோம். ஸோ அதோட கண்டினியூஷனா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அவார்ட்ஸ். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்டான அவார்ட்ஸ் எந்த ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அவார்ட்ஸ் கேட்டகரியை வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாவோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. ஓகேவா? ஸோ ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டர் ஆஃப் சென்ட் ஆண்ட்ரியூ தி அப்போஸ்டில். ஓகேவா? ரஷ்யாவோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டர் ஆஃப் சென்ட் ஆண்ட்ரியூ தி அப்போஸ்டில் அப்படிங்கிற ஒரு அவார்டை ரீசெண்டா யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் நியூஸ் பார்த்தோம்னா ஸ்ரீநகர் இருக்குது இல்லையா? ஸோ இது நம்ம நியூஸ் பேப்பர் கிளாஸ்லயே பார்த்துருப்போம். ஸ்ரீநகருக்கு வந்து என்ன ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்கன்னா வேர்ல்டு கிராஃப்ட் சிட்டி அப்படிங்கிற ஒரு டைட்டில வந்து கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு கிராஃப்ட் சிட்டி அப்படிங்கிற ஒரு டைட்டில ரீசெண்டா ஏர்ன் பண்ண சிட்டி எது அப்படின்னா ஸ்ரீநகர். சோ இதுக்கு முன்னாடியே வேர்ல்டு கிராஃப்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி எந்தெந்த சிட்டிஸ் எல்லாம் லிஸ்ட்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெய்ப்பூர், மைசூர், மல்லாபுரம். ஓகேவா? சோ இந்த சிட்டிஸ் எல்லாமே ஆல்ரெடி வேர்ல்டு கிராஃப்ட் சிட்டி அப்படிங்கிற லிஸ்ட்ல இருக்கு. இப்போ ரீசெண்டா யார எந்த சிட்டியை வந்து ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீநகரை வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் யுனெஸ்கோல வந்து பார்த்தோம்னா யுனெஸ்கோ இருக்காங்க இல்லையா? யுனெஸ்கோ என்ன பண்ணுவாங்கன்னா சிட்டி ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சிட்டியை வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. யுனெஸ்கோ வந்து சிட்டி ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சிட்டி குளோபலா ஏதாவது ஒரு சிட்டியை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுல இந்தியால வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கோழிக்கூட வந்து என்ன பண்ணிருக்காங்க, கோழிக்கூட் கேரளா சிட்டி ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இதுதான் இது ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால ஒரு சிட்டி வந்து என்ன இருக்கு அப்படின்னா லிட்ரேச்சர், சிட்டி ஆஃப் லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு அவார்டை வந்து வாங்கியிருக்கு. யாரு அப்படின்னா கோழிக்கூட் கேரளா. சோ அடுத்த நியூஸ் யுனைடெட் நேஷன் இருக்காங்கல்ல. ஸோ யூஎன் ஏஜென்சி அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒருத்தங்களை வந்து லேண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. யுனைடெட் நேஷன் யூஎன் ஏஜென்சி வந்து ஒருத்தங்களை லேண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அவர் யாரு அப்படின்னா ஹி இஸ் அ ஃபார்மர். எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர் அப்படின்னா மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். ஹி இஸ் ஃப்ரம் மகாராஷ்டிரா, எ ஃபார்மர் ஃப்ரம் மகாராஷ்டிரா. அவரோட நேம் என்ன அப்படின்னா சித்தேஷ் ஷக்கோர். ஓகேவா? யூஎன் ஏஜென்சி லேண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அவர் யாரு அப்படின்னா ஹி இஸ் அ ஃபார்மர் ஃப்ரம் மகாராஷ்டிரா. அவரோட நேம் வந்து சித்தேஷ் ஷக்கோர். புக்கர் பிரைஸ் இருக்கு இல்லையா? சோ புக்கர் பிரைஸ் இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இந்த இயரோட இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் ஃபார் த இயர் 2024 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. யாரு வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜெர்மனை சேர்ந்த ஒரு ஆத்தர் ஃப்ரம் ஜெர்மன். ஓகேவா? ஜெர்மன் ஆத்தர் தான் இந்த பிரைஸ வின் பண்ணிருக்காரு குளோபலா. அவரோட நேம் என்ன அப்படின்னா ஜென்னி எர்பன்பெக். அவரோட புக்கோட நேம் என்ன அப்படின்னா கைரோஸ் அப்படிங்கிற ஒரு புக்கு. இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஜெர்மன் ஆத்தர் வந்து அதை வின் பண்ணிருக்கிறாரு. அவரோட நேம் என்ன அப்படின்னா ஜென்னி எர்பன்பெக். அவரோட புக்கோட நேம் வந்து கைரோஸ். சோ அடுத்த நியூஸ் பார்த்தோம்னா அதாவது ஸ்பேஸுக்கு வந்து அஸ்ட்ரோனட்ஸ் தானே போவாங்க. சோ அதே இதுல ஸ்பேஸுக்கு வந்து டூரிஸ்டா ஒருத்தர் வந்து போயிருக்கிறாரு. ஓகேவா? டூரிஸ்டா ஒருத்தர் வந்து போயிருக்கிறாரு. He is the first Indian
ஃபர்ஸ்ட் இந்தியன். அவரோட நேம் என்ன அப்படின்னா கோபி தொட்டகுரா. ஓகேவா, கோபி தொட்டகுரா அப்படிங்கிறவங்க ஸ்பேஸுக்கு டூரிஸ்டா போயிருக்காங்க. he is the first Indian to visit the space as a tourist. ஓகேவா, and he makes history in that, and he is from Andhra. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எவரெஸ்ட்டை வந்து கிளைம் பண்ணுவாங்களா, ஃபர்ஸ்ட் விமன் ஃபர்ஸ்ட் மென் அப்படின்லாம் சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அதே இதுல எவரெஸ்ட் கிளைம் பண்ணதுல ஓல்டஸ்ட் இந்தியன் விமன். ஓகேவா, ஓல்டஸ்ட் இந்தியன் விமன் யாரு அப்படின்னா ரீசெண்டா ஜோதி ரத்ரே அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஜோதி ரத்ரே. இவரோட ஏஜ் என்ன அப்படின்னா 55. ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா சங்கீதா பால் அப்படிங்கிறவங்க வந்து இருந்தாங்க. ஓகேவா, சோ சங்கீதா பால் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. அவங்களோட ஏஜ் வந்து 53. இப்போ இவங்க வந்து இவங்கள ரெக்கார்ட் பிரேக் பண்ணி எவரெஸ்ட் கிளைம் பண்ணதுல ஓல்டஸ்ட் இந்தியன் விமன் அப்படிங்கிற கேட்டகரியில ஜோதி ரத்ரே அட் ஏஜ் ஆஃப் 55 பிளேஸ் ஆயிருக்காங்க. ஓகேவா, சோ இவருக்கு முன்னாடி வந்து சங்கீதா அப்படிங்கிறவங்க வந்து சங்கீதா பால் அப்படிங்கிறவங்க வந்து 53 ஏஜ்ல கிளைம் பண்ணியிருந்தாங்க. இவங்க 55. சோ இவங்க தான் யாரு, oldest Indian women who climbed Everest. So லண்டன்ல பார்த்தோம் அப்படின்னா விமென்ஸ் எம்பவர்மெண்ட் அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா, சோ விமென்ஸ் எம்பவர்மெண்ட் அவார்டு இத வந்து பார்த்தோம்னா ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, விமன் ஆட்டோ டிரைவர் வந்து இதை ரிசீவ் பண்ணிருக்காங்க. அவங்களோட நேம் என்ன அப்படின்னா ஆர்த்தி. அவங்களோட நேம் வந்து ஆர்த்தி. லண்டன்ல வந்து விமென்ஸ் எம்பவர்மெண்ட் அவார்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதை ஒரு ஆட்டோ டிரைவர், விமன் ஆட்டோ டிரைவர் அதை ரிசீவ் பண்ணிருக்காங்க. அவங்க நேம் ஆர்த்தி. பக்கிங்ஹாம் பேலஸ்ல தான் என்ன பண்ணாங்க, அவார்டு வந்து கொடுத்தாங்க. ஓகேவா, ஸோ கேனிஸ் கிராண்ட் பிரிக்ஸ் அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ கேனிஸ் கிராண்ட் பிரிக்ஸ் அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல இந்தியன் பிலிம் மேக்கர் பாயல் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த அவார்டை வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க. பாயல் கபாடியா. இவரோட பிலிம் என்ன அப்படின்னா ஆல் வி இமேஜின் as light. All we imagine as light. So Cannes Grand Prix அவார்ட்ல வந்து இந்தியன் பிலிம் மேக்கர் பாயல் கபாடியா வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவார்டு வின் பண்ணிருக்காங்க. அவரோட பிலிம் என்ன அப்படின்னா ஆல் வி இமேஜின் as light. ஸோ அதே ஒரு அவார்ட் செரமோனில, ஓகேவா, ஸோ அதே கேனிஸ் கிராண்ட் பிரிக்ஸ் அவார்ட் செரமோனில ஒரு ஷார்ட் பிலிம் வந்து அவார்டு வாங்கியிருக்கு. Sunflowers were the first ones to know. இந்த ஒரு ஷார்ட் பிலிமும் என்ன இருக்கு அப்படின்னா இந்த அவார்டு கேட்டகரியில அவார்டு வின் பண்ணிருக்கு. ஸோ இவங்க வந்து இந்த ஒரு அவார்டு ரிசீவ் பண்ணது யாரு அப்படின்னா the 4 friends who passed from FTIA, அதாவது Film and Television Institute of India. Film and Television Institute of Indiaல இருந்து பாஸ் அவுட் ஆன ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து தான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஒரு ஷார்ட் பிலிமை டைரக்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு தான் என்ன பண்ணிருக்காங்க, ஷார்ட் பிலிம் கேட்டகரியில அவார்டு கொடுத்திருக்காங்க. பிலிம் மேக்கர் கேட்டகரியில பாயல் கபாடியான்றவங்க வின் பண்ணிருக்காங்க. என்ன பிலிம் அப்படின்னா ஆல் வி இமேஜின் as light. ஸோ அடுத்த இம்பார்ட்டன்டான நியூஸ் என்ன அப்படின்னா IMDb அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நெட் மூவி டேட்டாபேஸ். ஓகேவா, இன்டர்நெட் மூவி டேட்டாபேஸ். இதுல டாப் லிஸ்ட்ல வந்தது யாரு அப்படின்னா டாப் லிஸ்ட்ல வந்தது வந்து தீபிகா படுகோன். ஓகேவா, தீபிகா படுகோன் விமன் கேட்டகரியில. அது மாதிரி செகண்ட் பிளேஸ்ல வந்தது ஷாருக் கான். ஓகேவா,
ஷாருக் கான். செகண்ட் பிளேஸ் ரிசீவ் பண்ணது ஷாருக் கான். IMDb இஸ் இன்டர்நெட் மூவி டேட்டாபேஸ். இதுல டாப்ல பிளேஸ் ஆனது வந்து தீபிகா படுகோன், செகண்ட்ல வந்து ஷாருக் கான். ஓகேவா? மோஸ்ட் வியூட் இந்தியன் ஸ்டார்ஸ். IMDb என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 100ல மோஸ்ட் வியூட் இந்தியன் ஸ்டார்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. அதுல டாப்ல வந்து தீபிகா படுகோன், செகண்ட் பிளேஸ் வந்து ஷாருக் கான். ஸ்பெல்லிங் பி டைட்டில் அப்படின்னு சொல்லுவோமா, நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பார்த்திருப்போம். இந்த ஸ்பெல் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக், இங்கிலீஷ் புக் கொடுத்து அதுல என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்பெல் பி டைட்டில வந்து ரிசீவ் பண்ணது யாரு அப்படின்னா இந்தியன் அமெரிக்கன். ஓகேவா? இந்தியன் பார்ன், அமெரிக்கன் செட்டில். இந்தியன் அமெரிக்கன். He is 7th standard student. ஓகேவா? புருஹத் சோமா அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த டைட்டில வந்து ஸ்பெல் பி டைட்டில வந்து வின் பண்ணிருக்கிறாரு. ஓகேவா? 2024 ஸ்கிரிப்ட்ஸ் நேஷனல் ஸ்பெல்லிங் பி சாம்பியன். 2024 ஸ்கிரிப்ட்ஸ் நேஷனல் ஸ்பெல் பி சாம்பியன். ஸ்பெல் பி சாம்பியன் அப்படிங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் அவார்டை ரிசீவ் பண்ணது இந்தியன் அமெரிக்கன் 7th கிரேட் ஸ்டூடெண்ட் புருஹன் சோமா. ஓகேவா? அமெரிக்கால எங்க இருக்காங்க அப்படின்னா புளோரிடால இருக்காங்க. புளோரிடா. ஸோ அடுத்து பார்த்தோம்னா 12th இம்பார்ட்டன்டான நியூஸ் வந்து வெட்லேண்ட் சம்பந்தப்பட்டது. ஓகேவா? வெட்லேண்ட் அதாவது நாகி அண்ட் நக்டி பேட் சாங்சுரியை வந்து என்ன பண்ணிருக்காங்க, ரம்சார் சைட்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பேட் சாங்சுரிஸை என்ன பண்ணிருக்காங்கன்னா ரம்சார் சைட்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து கவுண்ட் எவ்வளவு இருக்கு இந்தியால ரம்சார் சைட் அப்படின்னு சொல்லி பார்த்தா 82. 80 இருந்தது, இந்த இதை சேர்த்து 82 ஆயிடுச்சு. ஓகேவா? வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே. வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேயை ஒட்டி என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்தியால புதுசா 2 சைட்டை வந்து வெட்லேண்டை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ரம்சார் சைட்ஸுக்குள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. தட் இஸ் நாகி அண்ட் நட்கி பேட் சாங்சுரி. ஸோ ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா இந்த சாங்சுரிஸ் எங்க பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ டோட்டலா இப்போ எவ்வளவு சைட்ஸ் இருக்குன்னா 82 சைட்ஸ் இருக்கு. ரஷ்யாவை சேர்ந்த ஒரு அஸ்ட்ரானட். ஓகேவா? ரஷ்யாவை சேர்ந்த ஒரு அஸ்ட்ரானட், அவரோட நேம் என்ன அப்படின்னா ஒலிக் கொனென்கோ. ஒலிக் கொனென்கோ அப்படிங்கிறவரு இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, 1000 கியூமுலேட்டிவ் டேஸை வந்து ஸ்பேஸ்ல ஸ்பெண்ட் பண்ண சாதனைய புரிஞ்சிருக்கிறாரு. ஓகேவா? ஸோ ஒலேக், OLEG, ஒலேக் கொனென்கோ. கொனோனென்கோ. ஓகேவா? ஒலேக் கொனோனென்கோ. ஒலேக் கொனென்கோ அப்படிங்கக்கூடிய ரஷ்யாவை சேர்ந்த ஒரு அஸ்ட்ரானட் 1000 கியூமுலேட்டிவ் டேஸ் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, ஸ்பேஸ்ல ஸ்பெண்ட் பண்ண சாதனைய புரிஞ்சிருக்கிறாரு. ஓகேவா? சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விமன் ஹெலிகாப்டர் பைலட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் விமன் ஹெலிகாப்டர் பைலட் அப்படின்னு சொல்லி இந்தியன் நேவி வந்து ஒரு விமனை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்தியன் நேவி ஃபர்ஸ்ட் விமன் ஹெலிகாப்டர் பைலட் அப்படின்னு சொல்லி யாரை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா அனாமிகா ராஜீவை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அனாமிகா ராஜீவ், இது ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட்லயும் பார்த்திருப்போம். ஓகேவா? சோ அனாமிகா ராஜீவ். ரிஸ்க் மேனேஜர் ஆஃப் த இயர் அவார்ட் 2024 யார் வந்து வின் பண்ணிருக்காங்கன்னா RBI வின் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ நியூஸ் பேப்பர் கிளாஸ்ல இந்த நியூஸ் நம்ம பார்த்திருந்தோம். RBIக்கு வந்து என்ன அவார்டு கொடுத்திருக்காங்க, ரிஸ்க் மேனேஜர் ஆஃப் த இயர் 2024 அப்படிங்கிற ஒரு அவார்டை வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த அவார்டை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா லண்டனை சேர்ந்த சென்ட்ரல் பேங்கிங் பப்ளிகேஷன். ஓகேவா? சென்ட்ரல்
பேங்கிங் பப்ளிகேஷன் தான் என்ன பண்றாங்க, இந்த ஒரு அவார்டை பிரசன்ட் பண்றாங்க. ரிஸ்க் மேனேஜர் ஆஃப் த இயர் 2024 அவார்டை வந்து வின் பண்ணது ஆர்பிஐ. இந்த அவார்டை யாரு கொடுக்குறாங்க, லண்டனை சேர்ந்த சென்ட்ரல் பேங்கிங் பப்ளிகேஷன். சோ அடுத்து பார்த்தோம்னா ரைட்டர் அருந்ததி ராய். ஓகேவா, அருந்ததி ராய்க்கு வந்து என்ன பிரைஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா பென் பிண்டர் பிரைஸ். பென் பிண்டர் பிரைஸ் கொடுத்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஃபார் பவர்ஃபுல் வாய்ஸ். ஓகேவா, ஃபார் பவர்ஃபுல் வாய்ஸ். அருந்ததி ராய்க்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க, பென் பிண்டர் பிரைஸ் கொடுத்திருக்காங்க. எதுக்கு, ஃபார் பவர்ஃபுல் வாய்ஸ். நெல்சன் மண்டேலா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டை வந்து ரீசெண்டா கொடுத்தாங்க. ஓகேவா, நெல்சன் மண்டேலா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டை வந்து ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணாங்க. இதை யாருக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா வினோத் Ganatra. ஓகேவா, and he become the first Indian who received this particular award. ஓகேவா, வினோத் கனாத்ரா become the first Indian who receives the Nelson Mandela Lifetime Achievement Award. ஸோ அவார்டு கேட்டகரியில பார்த்தோம் அப்படின்னா இந்த 17 நியூஸ் வந்து எப்படி இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. எந்த கேட்டகரியில யாருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதை மட்டும் பார்த்தா போதும், ரொம்ப சிம்பிளா இருக்கும். Hope this session is useful and thank you for watching.